மக்கள் அகமகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவு உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது அருள் மாறன், பிரபாகரன், பெர்னத் இவர்களின் ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த திருப்பலியிலே இறை அருள் வேண்டி மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தாயாம் திருவையோடு இணைந்து மறை சாட்சியர்களான புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். உகாண்டாவை சார்ந்த மறை சாட்சியர்கள் இவர்கள். சார்லஸ் லுவாங்கா பேகன் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிற இனத்து நிலையிலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தவர். அவரோடு இணைந்த அவருடைய 22 தோழர்களையும் அவர் விசுவாசத்திலே உறுதிப்படுத்தி அவர்கள் வாழ்ந்த அந்த பகுதியினுடைய மன்னன் அவர்களை தவறான பாதையில் நடக்க தூண்டிய பொழுதிலும் கூட அவர்கள் கிறிஸ்துவை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் எந்த தவறுக்கும் தீங்குக்கும் எங்களை கையளிக்க மாட்டோம், தவறான நடத்தைக்கு நாங்கள் செல்ல மாட்டோம் என்று உறுதியாக இருந்து அதற்காக தங்களுடைய உயிரையும் கையளித்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட இந்த புனிதர்களை, மறைசாட்சியர்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன் உதாரணமாக கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாம் தவறான பாதையில் பயணிக்காமல் இறைவனை நாம் உறுதியாக பற்றி பிடித்து வழி நடப்போம் என்கின்ற அருள் வேண்டி இந்த பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரின் இரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே. புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர் பாய்ச்சிய திரு அவையெனும் தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 6 முதல் 12 முடிய. என் அன்பார்ந்த பிள்ளை தீமோத்தேயுவுக்கு, கடவுளின் திருத்துவத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கேற்ப அவருடைய திருத்தூதனாக பவுல் எழுதுவது. தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக. என் முன்னோரை போன்றே தூய்மையான மனசான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன். இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுகளில் உன்னை நினைவுறுத்துகின்றேன். உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய போது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகின்றேன். கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல, வல்லமையும் அன்பு கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார். எனவே நாம் ஆண்டவருக்கு நீ சான்று பகிர்வதை குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாக இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை. கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்தைய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றிய நாள் முதல் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அளித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிர செய்தார். அந்த நற்செய்தியை அறிவிக்கவனும் திருத்தூதனுமான பேதுரு போதனையாளவும் நான் ஏற்படுத்தப்பட்டுள்ளேன். இதன் பொருட்டே நான் இவ்வாறு துன்புற்று வருகின்றேன். எனினும் வெட்கமுடையதவில்லை, ஏனெனில் நான் யாரிடம் நம்பிக்கை கொண்டுள்ளேன் என அறிவேன். அவர் என்னிடம் ஒப்படைத்ததை இறுதி நாள் வரை காத்திட வல்லவர் என்கிற உறுதியான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணியாளனின் கண்கள் தன் தலைவியின் கதனை நோக்கி இருப்பது போல என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கதனை நோக்கியிருப்பது போல என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை என் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 18 முதல் 27 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12, இறைவசனங்கள் 18 முதல் 27 முடிய. அக்காலத்தில் உயிர்த்தெழுதல் இல்லை எனும் கருத்துடைய சதுசேயர் இயேசுவை அணுகி, போதகரே, ஒருவர் மகப்பேரின்றி தம் மனைவியை விட்டுவிட்டு இறந்து போனால் அவரை கொழுந்தனை மனைவியாக ஏற்றுக்கொண்டு சகோதரருக்கு வழிமரபு உருவாக்க வேண்டும் என்று மோசே நமக்கு எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவர் ஒரு பெண்ணை மணந்து மகப்பேரின்றி இறந்தார். இரண்டாமவர் அவரை மணந்து அவரும் மகப்பேரின்றி இறந்தார். மூன்றாமவருக்கும் அவ்வாறே நிகழ்ந்தது. 7 பேருக்கும் மகப்பேறு இல்லாமற் போயிற்று. அனைவருக்கும் கடைசியாக அப்பெண்ணும் இறந்தார். அவர்கள் உயிர்த்தெழும்போது அவர் அவர்களுள் யாருக்கு மனைவியாக இருப்பார்? ஏனெனில் 7 அவரை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று கேட்டனர். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்களுக்கு மறைநூலும் தெரியாது, கடவுளின் வல்லமையும் தெரியாது. இதனால்தான் தவறான கருத்தை கொண்டிருக்கிறீர்கள். இறந்து உயிர்த்தெழும்போது யாரும் திருமணம் செய்து கொள்வதில்லை. மாறாக அவர்கள் விண்ணக தூதரை போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிருடன் எழுப்பப்படுவதை பற்றி மோசேயின் நூலில் முட்புதர் பற்றிய நிகழ்ச்சியில் இவ்வாறு வாசித்ததில்லையா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்று கடவுள் அவரிடம் சொன்னாரே. அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். நீங்கள் தவறான கருத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கேள்விகள் எழுப்பப்படுவதன் நோக்கம் சரியான பதிலை பெற்றுக்கொள்வதற்காக. சரியான பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்தில் கேள்வி எழுப்புவோர் வெகு சிலர்தான். அதே நேரத்தில் தங்களுடைய பதிலை மற்றவர்களின் மீது திணிக்க வேண்டும் என்கின்ற விதத்தில் கேள்விகளை எழுப்புவோர்தான் பலராக இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கக்கூடிய சதுசேயர்கள் அப்படிப்பட்ட கேள்விதனை ஆண்டவரிடத்திலே எழுப்புகின்றார்கள். சதுசேயர்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உயிர்த்தெழுதல் இல்லை என்கின்ற கருத்தினை உறுதியாக பற்றி பிடித்து கொண்டிருப்பவர்கள். உயிர்த்தெழுதல் மீது இவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனவேதான் அவர்கள் நடக்க முடியாத, நடைபெறாத ஒரு கற்பனை நிகழ்வை இயேசுவிடத்திலே எடுத்து சொல்லி அதன் மூலமாக உயிர்த்தெழுதல் இல்லை என்கின்ற தங்களது கருத்தை இயேசுவின் மீது திணிக்க அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். வாய்ப்புகளையே பிரச்சனைகளாக பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் பிரச்சனைகளையே வாய்ப்புகளாக பயன்படுத்தக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்படி சதுசேயர்கள் கொடுத்த இந்த பிரச்சனையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இயேசு சதுசேயர்களுக்கு உயிர்த்தெழுதலை குறித்த அருமையான பாடத்தை, புரிதலை கற்றுக் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், ஆண் பெண் வேறுபாடுகள், இது போன்ற பேதங்கள் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இருக்காது. அனைத்து மனிதர்களும் ஒரே போன்றுதான் இருப்பார்கள், வான தூதர்களை போன்று இருப்பார்கள். எனவே உயிர்த்தெழுதல் என்பது அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு காரியம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான கருத்தினை கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதியும்படி சொன்னதோடு மட்டுமல்லாமல், யாரெல்லாம் ஆண் பெண் பேதம் பார்க்காமல் வாழுகின்றார்களோ,
யாரெல்லாம் இரத்த உறவுகளை உயர்வாக பிடித்து கொண்டு அவர்களுக்கான முன்னுரிமைகளை கொடுத்து பாரபட்சம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் சாதி மத இன பேதமின்றி நல்ல தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தாங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலத்திலேயே அவர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின் உள்ள மாட்சியை இப்பொழுதே அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதே நேரத்தில் இவற்றையெல்லாம் தூக்கி பிடித்து கொண்டிருப்பவர்கள், இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாரபட்சத்தோடு நடக்கக்கூடியவர்கள், ஆண் பெண் பாரபட்சம் காட்டக்கூடியவர்கள், சாதி மத பேதம் பார்க்கக்கூடியவர்கள், இவர்கள் உயிர்ப்புக்கு பின்னாலும் கூட இவர்களால் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை, மாண்பை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களால் அனுபவிக்க முடியாது என்று அருமையான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை, பாடத்தை சதுசேயர்களுக்கு கற்றுக் கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்வுதனை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? சதுசேயர்களைப் போல பாரபட்சம் பார்ப்பவர்களாக, சதுசேயர்களைப் போல ஒருதலை சார்பு உடையவர்களாக, சதுசேயர்களைப் போல நாம் வைத்ததுதான் அல்லது நாம் நினைத்ததுதான் சட்டம், நாம் மனதிலே கொண்டிருப்பதை மற்றவர்கள் மீது திணிக்க விரும்புவதுதான் சரியான நடத்தை என்கின்ற ஒரு தவறான வாழ்க்கை முறையை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை சதுசேய மனநிலை நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால், இறைவனுக்கு பிரியமில்லாத அந்த மனநிலையை நம்மிடத்திலிருந்து அகற்றி இறைவனுக்கு பிரியமான நல்ல தூய்மையான மேன்மையான மனநிலையை கொண்டவர்களாக வாழக்கூடிய வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு இப்பலி பொருட்களை ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். பாவம் செய்வதை விட இறப்பதே சிறந்தது என்பதை இம்மறை சாட்சியருக்கு உணர்த்தியது போல உமக்கு மட்டுமே அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் இப்பலிபீடத்தில் பணிபுரிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியர்களான புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்கள் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார்கள். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட அருள்மாறன், பிரபாகரன், பெர்னத் எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற மறைசாட்சியர்களான புனித சார்லஸ் லுவாங்கோ மற்றும் அவருடைய தோழர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்து அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மகிழ்வளிக்கவா மகிழ்வளி
சக்தியானவா ஜீவநாயகா அன்பாலே வாழும் தேவா. அன்பு மக்களே, நாளைய தினம் கோடை விடுமுறை முடிந்து புதிய கல்வி ஆண்டு ஆரம்பமாகின்றது. நாளைய தினம் திருப்பலியிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக, பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படும். எனவே முடிந்தவர்கள் திருப்பலிக்கு உங்களுடைய பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதர்களின் மறைசாட்சியத்தினுடைய வெற்றியின் நினைவாக நாங்கள் திருவுணவை உட்கொண்டுள்ளோம். அதனால் துன்பங்களை தாங்கிக் கொள்ள இத்திரு உணவு அவர்களுக்கு உதவி செய்தது போல எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் நாங்கள் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதியாயிருக்க அது உதவிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமணி காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமணி காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவலனே, உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமணி காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உன் கையில் தவழ்வதனால். மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மழை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மாரி துணையால். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமணி காவலனே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனிதம் மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலை வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.